நம்ம சமூகம் சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூடவே வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய பெயர் சஞ்சனா. இன்னைக்காவது எந்த மெசேஜும் அவங்ககிட்ட இருந்து வரக்கூடாது கடவுளே என்று அத்தனை தெய்வங்களையும் வேண்டிக்கிட்டு பஸ்ஸில் ஏறி உட்காந்தேன். நான் ஆஃபீஸுக்கு காலையில் அவசரமாக கிளம்பி போயிட்டு இருந்தேன். சரியா 8:30 மணிக்கு மறுபடியும் அதே மெசேஜ் வந்தது. அந்த மெசேஜை பார்த்த உடனே எனக்கு பயங்கர டென்ஷன் ஆச்சு. மொபைலை தூக்கி போட்டு உடைச்சிடலாமா அப்படின்னு தோணுச்சு. ஆனா என் மொபைல் உடைச்சிட்டா கண்டிப்பா என் வீட்டுக்காரருக்கு பதில் சொல்லி ஆகணுமே அப்படின்னு பயமும் இருந்துச்சு. இந்த வாரத்துல மட்டும் இது 10வது மெசேஜ். கடந்த ஒரு வாரமாகவே இது போன்ற அவஸ்தையை அனுபவிக்கிறேன். அதை அனுப்பிய மகாபாதகன் மட்டும் கையில் கிடைச்சா அவனை கொன்னே போட்டுருவான் அப்படின்னு சொல்லி எனக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. யாருன்னு தெரியல, எனக்கு தெரியாத நம்பர்ல இருந்து இன்னைக்கு உங்களோட உள்ளாட இன்னர் கலரு பிளாக்கும் ஒயிட்டும் தானே அப்படின்னு சொல்லி சூப்பர் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. தினமும் இது போல என்னுடைய உள்ளாடைய வர்ணிச்சு உங்களுக்கு இந்த கலர் சூப்பரா இருக்கு, இந்த கலர் சூப்பரா இருக்குன்னு சொல்லி என்னுடைய உள்ளாடைய வர்ணிச்சு இதே போன்ற மெசேஜ் எனக்கு டெய்லி வந்துகிட்டு இருக்கு. இது யாருன்னு தெரியல. அந்த மெசேஜை பார்த்த உடனே எனக்கு பயங்கர கோவம் வரும். ஒரு பெண்ணை தொடாமலேயே வலிக்க செய்யும் வித்தைகள் இவனை போன்ற பாவிகள் நன்கு அறிந்த கைவந்த கலை போல அவன் எனக்கு டெய்லி இதே போல மெசேஜ் அனுப்பிச்சு என் மனசை ரொம்ப பாடாப்படுத்திட்டு இருக்கான். என் மனசு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கும் அதே போல மெசேஜ் வந்திருக்கு. அதாவது இன்னைக்கு உங்க உள்ளாடை கலர் பிரவுன் கலர் தானே, ரொம்ப சூப்பர் கலருங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இந்த மெசேஜை பார்த்து எனக்கு என்ன பண்றது தெரியல. யாரா இருக்கும், யார் இப்படி அமைச்சிருக்கா, எந்த பையன் அமைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. போதும்டா சாமி, ஒரு பொண்ணா பிறந்து இதையெல்லாம் கண்ணால பார்த்தும் ஒன்னும் செய்ய முடியாத கையாளகத்தனத்தால தினம் தினம் சாக வேண்டி இருக்குன்னு சொல்லி என்ன நானே நொந்துக்கிட்டேன். யாருக்கிட்ட போய் சொல்றது, புருஷன்கிட்ட கூட சொல்ல முடியல. இவ்வளவு கேவலமான காரியத்தை எவன் பண்றான்னு தெரியல. அந்த நம்பருக்கு போன் போட்டு அவனை பயங்கரமா திட்டியும் மிரட்டியும் பார்த்துட்டேன். உனக்கெல்லாம் அக்கா தங்கச்சி இல்லையாடா, ஏன்டா அப்படி மெசேஜ் அனுப்புற அப்படின்னு சொல்லி நான் பயங்கரமா திட்டி பார்த்துட்டேன். இருந்தாலும் அந்த நாய் அடங்கின பாடு இல்ல. எனக்கு இதே போல மெசேஜை டெய்லி அனுப்பிச்சிட்டு இருக்கான். இதனாலேயே என் நிம்மதி போச்சு. தினமும் பாக்குற ஆண்கள் எல்லாரையுமே சந்தேகப்படுறேன். கூனி குறுகி போறேன். ஆபீஸுக்கு போனா என்னால வேலை செய்ய முடியல. எங்க வீட்டை சுற்றி இருக்கும் எவனோ என்ன நன்கு தெரிந்தவன் தான் இந்த வேலை செய்கிறான்னு சொல்லி எனக்கு நல்லா தெரிஞ்சது. தினமும் மாலையில் துணியை துவைத்து மொட்டை மாட்டில தான் காய போடுவேன். என் உள்ளாடைகள் உட்பட அங்கதான் காய போடுவேன். பகல் பொழுதில் யாரும் வீட்டுக்குள் நுழைய வாய்ப்பே இல்லை. அருகில் அடுக்குமாடி குடியிருப்புகள் அனைத்திலும் எனக்கு நன்கு அறிமுகமான குடும்பங்கள் தான் குடியிருக்காங்க. இதில் யாரை சந்தேகப்படுவது என்று எனக்கு தெரியல. என்னுடைய போன் நம்பரை மாத்திடலான்னு பார்த்தா அதுக்கு சரியான காரணத்தை என் கணவர்கிட்ட சொல்லணும். ஏன் போன் நம்பரை மாத்தலன்னு கேட்பாரு, நான் அதை சொல்லி ஆகணும். என்னுடைய கணவர்கிட்ட சொல்லி இது போல தப்பான மெசேஜ் வருதுன்னு சொல்லி என் கணவர்கிட்ட சொன்னாலும் அவர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாலும் உன் நம்பர் எப்படி அவனுக்கு தெரிஞ்சது சொல்லி என் வீட்டுல கண்டிப்பா என்ன சந்தேகப்படுவாங்க. அதுக்கு பயந்துகிட்டு நான் யார்ட்டும் சொல்லாம என் மனசுல போட்டு மனக்குமரில் அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் டெய்லியும் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போனேன்னா என்னுடைய துணியையும் என் கணவர் துணியையும் துவைச்சு மொட்டை மாடல காயப்படுவேன். என் கணவருடைய உள்ளாடைகள் என்னுடைய உள்ளாடைகள் அனைத்தையும் நாங்க தான் காயப்படுவேன். இதை யாரோ மறைஞ்சு நின்று பார்த்து இப்படி என் நம்பரை தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு தப்பா மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கான்னு சொல்லி எனக்கு புரிஞ்சது. தெரியாத நம்பர்ல இருந்து இது போல தப்பா மெசேஜ் வர்றதால எனக்கு தெரிந்த ஆண்கள் என்னை பார்த்து ஃப்ரெண்ட்ஷிப்பா சிரிச்சா கூட அவங்க மேல சந்தேகம் வருது. தொலைக்காட்சியில் வரும் உள்ளாடை விளம்பரத்தை பார்த்தாலே எனக்கு அருவருப்பாகவும் அலர்ஜியாகவும் இருக்குது. துணியை துவைச்சு மேல மொட்டை மாடல காய போடுறது நினைச்சாலே எனக்கு என்ன அறியாமலே ஒரு நடுக்கம் வந்துருச்சு. சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டே உள்ளாடைகளை மறைத்து காய போடுறேன். அந்த ஈனப்பிறவியின் கண்களில் மட்டும் பற்றக்கூடாது. அப்படி பட்டுச்சுன்னா கண்டிப்பா இன்னைக்கு மெசேஜ் அனுப்புவான். இது போல இன்னைக்கு உன் உள்ளாட கலர் தான் சொல்லி கரெக்டா சொல்லுவான். எனக்கு பெரிய மன கஷ்டமாயிடுன்னு சொல்லி தினமும் பயந்து என் துணியை காய போட்டுட்டு இருந்தேன். திடீர்னு எனக்குள்ள ஒரு எண்ணம் தோணுச்சு. ஆமா, நான் எதுக்காக துணி காய போறது பயப்படணும்? உள்ளாடைங்கிறது ஆண் பெண் 2 பேருமே போட்டுக்கிற ஒரு ட்ரெஸ் தான். உள்ளாடைங்கிறது ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் பொதுவானது. ஆனா நான் மட்டும் ஏன் அதை மறைச்சு காய போடணும்? அப்படி என்ன அவசியம் இருக்கு? எவனோ ஒரு அயோக்கியன் நான் காய போட்ட உள்ளாடை பற்றி எனக்கு கமெண்ட் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணா அதை பத்தி நான் ஏன் கலங்க வேண்டும்? பிறப்புறுப்பின் வழியாக வெளிவரும் குழந்தைய நம்ம கொண்டாடுறோம். அதே போல அந்த குழந்தைக்கு பசிச்சா உணவாக தாய்ப்பால் ஊட்டுவதை பெருமையாக நினைக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அதனை பாதுகாக்கும் உள்ளாடையை பற்றி நம்ம பேசினாலே நம்ம ஏன் அசிங்கமா நினைக்கணும்? உடலை மறைக்கும் அந்த உள்ளாடையும் ஒரு ட்ரெஸ் தானே. சில கீழ்த்தரமான மனிதர்கள் அதை பாலியல் நோக்கத்தில் பார்ப்பதாலே இது போன்ற பிரச்சனைகளுக்கு பெண்கள் நாம ஆளாகிறோம். எவனோ ஒரு நாதாரி மெசேஜ் பண்றாங்கிறதுக்காக நம்ம ஏன் இந்த உள்ளாடைய பயந்து காய போடணும்? இதுவும் ஒரு ஆடை தானே, நம்ம தாராளமா வெளியே காய போட்டா என்னன்னு சொல்லி அன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்தேன். நான் காலையில நினைச்சுக்கிட்டு ஆபீஸ் கிளம்பும் பொழுது மறுபடியும் அந்த ஈனப்பிறவிட்டு இருந்து அதே மெசேஜ் வந்துச்சு. என்னங்க, இன்னைக்கு உங்க உள்ளாடை கலரு ப்ளூ கலர் தானே, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜ் வந்துச்சு. நான் உடனே அவனுக்கு ஒரு மெசேஜ் போட்டேன். அது என்னன்னா, ஆமா சகோதரா, இன்னைக்கு என்னுடைய உள்ளாடை கலர் ப்ளூ கலர் தான். உள்ளாடைங்கிறது அதுவும் ஒரு ட்ரெஸ் தான் சகோதரா. என் ட்ரெஸ் நல்லா இருக்கும். அதே போல உங்களுடைய சகோதரி என்ன மாதிரி உள்ளாடை போட்டிருக்காங்க? எப்படி அவங்க 7 வண்ணத்துல ஒரு கலர் தான் போட்டிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன உள்ளாடை போட்டிருக்காங்க, என்ன கலர்ல போட்டிருக்கான்னு சொல்லி எனக்கு ரிப்ளை பண்ணுங்க சகோதரா அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டு விட்டேன். அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து எனக்கு அந்த நம்பர்ல இருந்து எந்த மெசேஜும் வரல. அதுல இருந்து நான் இன்னைக்கு தைரியமா தன்னம்பிக்கையா ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கேன். இனிமே எந்த ஒரு அயோக்கியனோ நம்ம கிட்ட பாலியல் ரீதியான அத்துமீறல ஈடுபட்டா கண்டிப்பா பதிலடி தரணும்னு சொல்லி நான் தன்னம்பிக்கை ஆபீஸ்க்கு போய் வந்துகிட்டு இருக்கேன்.
எவனோ ஒரு ஈரப்பிறவி நான் உள்ளாடைய துவைச்சு காய போறதை மறைஞ்சு நின்று பார்த்துட்டு எனக்கு இப்படி தப்பா மெசேஜ் அனுப்பிச்சா நான் ஏன் பயப்படணும்? அதனால அவனுக்கு தக்க பதிலடி கொடுத்து இப்போ எனக்கு அந்த மாதிரி மெசேஜ் வர்றதில்லைன்னு சொல்லி இந்த சஞ்சனாங்கிற பெண் தன்னோட இணையதள பக்கத்துல பகிர்ந்திருக்காங்க. இந்த செய்தியை பற்றியும் அந்த சஞ்சனாங்கிற பெண் செஞ்சது சரியா தவறாங்கிறத பத்தியும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூட வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கங்க. அதில் ஆளுங்கிற பெல்லை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போற செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தவறாக வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.